கொலப்பசியோடு ஒரு திருமண வரவேற்பு பந்தியில் அமர்ந்திருந்தேன். முதலில் பீபர் ரோலில் உருட்டினார்கள். பின்பு இலைகளை முன்னே வைத்து சென்றார்கள். 10 நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் மட்டும் வைத்தார்கள். முதல் பந்தியை ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் டி நகர் போன்று கூட்டம் நிறைய ஆரம்பித்தது. நான் ஓர வரிசையில் அமர்ந்திருந்தேன். காத்திருப்பவர்கள் எனக்கு பின்னால் வந்து நிற்க ஆரம்பித்தார்கள். வெறும் இலைய எம்மா நேரண்டா உத்து பார்க்கறது, சூத்த போடுங்களா. சரக்கில் இருந்த பெருசு ஒன்று ஆரம்பித்து வைத்தது. குலோப் ஜாமுன், வெங்காய பச்சடி, உருளைக்கிழங்கு சிப்ஸ் வைத்த அடுத்த நொடியே கபலீகரம் செய்தேன். என்னுடைய வரிசையில் கடைசி ஆள் வரை வைத்துவிட்டு திரும்பிய வெங்காய பச்சடிக்காரன் என்னை பார்த்து, பச்சடியை கூட வா என்று மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிந்தது. அடுத்தது சின்னாவும் தேங்காய் சட்னி வைத்தார்கள். எப்போதாண்டா சோறு போடுவீங்க? மறுபடி பெருசு உருமியது. சார், தோசையும் சப்பாத்தியும் வந்துக்கிட்டே இருக்கு, அது வரைக்கும் அப்பளம் சாப்பிட்றீங்களா? அப்பளம் வைத்திருந்தவன் நக்கல் செய்கிறானா இல்லை மனதில் இருந்துதான் கேட்கிறானா போன்ற ஆராய்ச்சிகளில் இறங்க என் பசி அனுமதிக்கவில்லை. இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அவர்கள் ஆட்டம் காட்டி கொண்டிருந்த சப்பாத்தியின் தோசையும் வந்தே விட்டது. படுபாவிகள் எதிர் வரிசையில் வைக்க ஆரம்பித்தனர். எனது இடத்திற்கு வரும்பொழுது தோசை தீர்ந்து விட்டது. ஒரே ஒரு சப்பாத்தி வைத்தான். தம்பி, தோசை வரல, நான் சப்பாத்தி வைக்கிற ஆள் சார். தெரியுதுப்பா, அவர்கிட்ட சொல்ல முடியாதா? உள்ளே இருப்பான் சார், போனதும் சொல்கிறேன். அவர் மீட்டிங்கில் இருக்கார், இப்போ பார்க்க முடியாது என்று என் காதில் விழுந்தது. அதற்குள் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தார்கள். பாஸ், ஒரு கரண்டி வைங்க, சாப்பிட்டு பரவு வாங்கிக்கிறேன். எனக்கு இலையில் டிராஃபிக் ஜாம், ஆனால் பிடிக்காது என்பதால் அப்படி சொன்னேன். தம்பி, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இப்போவே மொத்தமாக வாங்கிக்க, அப்புறம் இவங்களை பிடிக்கவே முடியாது, பக்கத்தில் இருந்த அனுபவஸ்தர் கூறினார். அவர் கூறியபடியே மொத்தமாக வாங்கி சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோருக்கு என 4 பாகங்களாக பிரித்து வைத்தேன். எனக்கு பின்னால் வெயிட்டிங்கில் இருந்தவர் அருகில் இருந்தவரிடம் ஏதோ சொல்லி சிரித்தார். அநேகமாக டாப் ஆங்கிளில் எனது இலையில் 4 மலை சிகரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவருக்கு சாம்பார் வலிக்கு பின்னாலேயே ரசம் வலியும் வந்தது. இப்படி வந்தால் ஒன்று சேர வந்துடுறீங்க, இல்லைன்னா ஆளே காணாமல் போயிடுறீங்க. சாம்பார் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எப்படிப்பா ரசம் சாப்பிட்றது? சாப்பிட்லாம் சாப்பிட்லாம், எவனோ பின்னாடி இருந்து குரல் கொடுத்தான். திரும்பி பார்த்தேன், யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தம்பி, புரியாத ஆளாக இருக்கிறீங்களே, ரசத்தை இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க, அனுபவஸ்தர் வலியுறுத்தினார். ரசத்துக்கு என குவித்து வைத்திருந்த குன்றில் ஒரு குழி வெட்டி ரசத்தை அதில் ஊற்ற சொன்னேன். வத்த குழம்பு இல்லையா? வருசா, ஏன் பறக்கிறீங்க என்று கழுத்து வரை வந்துவிட்ட வார்த்தையை நல்ல வேளை முழுங்கிவிட்டான். தம்பி, உங்கள் ரசம் நம்ம இலைக்கு வருது பாருங்க. அருகில் இருந்தவர் சிரித்தபடி கூறினாலும் அது சிரிப்பதற்காக கூறியதல்ல. இதற்கு உடனடியாக ஆக்ஷனில் இறங்கியாக வேண்டும். மோர்குன்றிலிருந்து கொத்தாக சோற்றை அள்ளி ரசம் லீக் ஆகும் இடத்தை சுற்றி ஒரு டேம் கட்டினேன். அவருக்கும் பரம திருப்தி. அடுத்து திடீரென்று காஃபி வைத்தார்கள். இன்னும் ரசத்தை கூட தாண்டலையேப்பா, அதுக்குள்ளே காஃபி வச்சா என்ன அர்த்தம்? சீக்கிரம் முடிச்சுட்டு எந்திரிக்கணும்னு அர்த்தம். மீண்டும் அதே குரல் பின்னாடி இருந்து. காஃபி ஆறி போய் குடிப்பதும் குப்பையில் வீசுவதும் ஒன்று. காஃபியை இழக்க எனக்கு மனமில்லை. ரசம் சாப்பிட்டு கொண்டேன். நடுவே காஃபியும் ஒரு சிப் இழுத்து கொண்டேன். புது காம்பினேஷன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க மக்கா. இவன் இப்போதைக்கு பிடிக்க மாட்டாமாப்ல, வா அந்த லைனுக்கு போவோம். அந்த 2 பேர் இறுதியாக என்னிடம் தோற்று வெளியேறினார்கள். அடுத்து மோர் வந்தது. வாங்கி பிசைய ஆரம்பித்தேன். என் வரிசையில் இருந்தவர் ஒவ்வொருவராக இலைய மூடி எழ ஆரம்பித்தனர். இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த வத்த குழம்பு வந்தது. இப்போது அநேகமாக அனைவரும் எழுந்துவிட்டனர். என் அருகில் அனைவரும் புதுமுகங்கள். ஆயமா பேப்பர் ரோலை சுருட்டி கொண்டே வந்தார். பாதி குன்றுதான் நான் முடித்திருந்தேன். என் அருகில் வந்ததும், பரவாயில்ல முடிங்க சார் என்று கருணை கூர்ந்தார். பரீட்சை ஹாலில் கராராக பேப்பரை பிடிக்கும் ஆசிரியர் பெருமக்களே, ஆயம்மாவை பார்த்து படியுங்கள். வரிசையில் அமர்ந்திருந்த புதுமுகங்கள் அனைவரும் என்னை குரூரமாக பார்க்க ஆரம்பித்தனர். எனக்கு வெக்கமாய் போய்விட்டது. மீத இருக்கும் வத்த குழம்பு குன்றை பிரிய மனம் இல்லாமல் வாழைப்பழத்தை மேல் ஜேப்பில் போட்டுக்கொண்டு இலையை மூடிவிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீம், மறு கையில் ஜாங்கிரியுடன் நான் எழ முற்பட்ட போது, சார், இங்கே யாருக்கோ தோசையை வரலையாமே, உங்களுக்காய் என்ற குரல் உசுப்பேத்தியது. திரும்பி அமர்ந்தால் அடிவிலும் என்று தெரிந்ததால்
நான் இல்லைப்பா என்று கூறிவிட்டு கை நழுவ சென்றேன். நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க. உண்மையில் பெரும்பாலும் கல்யாண ரிசப்ஷனில் இதான் நடக்கிறது. உணவு வீணடிக்கப்படுகிறது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.